ஃப்ரெண்ட்ஸ் 27 கோடி நாமம் போட்டான் ரிசர்வ் பண்ணிட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறான் அவன் வந்து 3 அப்போ தான் வந்து மார்க்ராம் அவுட் ஆகிருக்கான். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு பால் சுற்றுறான் படலை, செகண்ட் பால் சுற்றுறான் படலை, 3ஆவது பால் சுற்றி அவுட் ஆகிட்டு போயிட்டான். இப்படிலாம் விளாட்னா இவங்களாம் டொமஸ்டிக். நானே சொல்லியிருந்தேன் ரிசர்வ் பண்ண நல்ல பிளேயர், அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. நானே இப்போ சொல்கிறேன், அவனுக்கு இன்டர்நேஷ்னல் இல்லை டொமஸ்டிக்கில் கூட தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒரு கேப்டன் மாதிரியே விளாட்றான். 160 ரன் சேசிங் பண்ணணும். உன் பவுலர் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். ஸோ பவுலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே பேட்டிங்லேயும் மேனேஜ் பண்ணணும். ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துருச்சு, நீ என்ன பண்ணணும், 2 பாலுக்கு ஆடி மேட்ச் அப்படியே கொண்டு போய் கடைசியில் கொண்டு போயிட்டு லாஸ்ட் நேரத்தில் கொண்டு வந்துருக்கலாம். மிச்சல் மார்ச் ஏதோ கொஞ்சம் போராடி கடைசியில் ஒரு 50 அடிச்சு அவுட் ஆகிட்டான். மற்றவங்க வந்தவங்களாம் வந்தேன் போனால் தான் அடிச்சாங்க. என்னத்தை விளாட்றாங்க இந்த எல்ஹெச்சி. தயவுசெஞ்சு நெக்ஸ்ட் டைம் எல்ஹெச்சின்னு ஒரு டீம்லாம் ஐபிஎல் கொண்டு வராதிங்க. அந்த டீம்லாம் விளாட்றத பார்த்தோம்னா ஐபிஎல் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அந்த மாதிரி இருக்குது. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு முடிவெடுங்க. ஒன்று எல்ஹெச்சியில் ரிசர்வ் பண்ண வெளியே தூக்குங்க, இல்லை எல்ஹெச்சி டீமே தூக்கிடுங்க. வேணாம் அந்த டீமு. நேற்று எல்ஹெச்சி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. 160 ரன் அடிச்சிட்டான், சரி திருப்பி வந்து ஃபியூச்சர் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, நேற்று நானே பல வீடியோவில் போட்டிருப்பேன். எல்ஹெச்சி போனமே ஜெயிச்சிருந்தாங்கன்னா டேபிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா டீமும் 6 பாயிண்டில் இருக்கும்போது வந்து எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருந்திருக்கும். மும்பை சான்ஸ் இருந்திருக்கும், சிஎஸ்கே சான்ஸ் இருக்கும், கொல்கத்தாவை தவிர மற்ற எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருந்துச்சு. இப்போ ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்களா, 10 பாயிண்ட் போயிட்டாங்க, இப்போ செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ இப்போ கொல்கத்தா பஞ்சாப் ராஜஸ்தானுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் 2 டீமுக்கு வந்து சண்டை போட போகிறாங்க. இதுவே நேற்று வந்து எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா ராஜஸ்தானும் 8 பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க. செம்ம சண்டை வந்திருக்கும். மேட்ச் வந்து அந்த செம்ம சண்டை வந்திருக்கும். அதை விட்டுட்டு போயிட்டு ஈஸியாக ஜெயிக்க மேட்ச் கோட்டை விட்டுட்டான் ரிசர்வ் பண்ணிட்டு. உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்குலாம் செம்மையாக கோவம் வருது அவன் பண்ணுறத பார்த்தா. விளையாட சொன்னால் ஏதோ கரகாட ஆடிக்கிட்டு வந்திருக்கான். ஆனால் அவனா இன்ஜுரி ஆகிக்கிறான். ஏதோ இன்ஜுரி வந்து ஆகுது, ஏதோ இன்ஜுரி ஆகுது, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட்டு அந்த இன்ஜுரி ஆனது வந்து அது வந்து மோட்டிவேஷன் எடுத்து பண்ணணும்ல, அதை பண்ண மாட்டான் அவன். சும்மா தேவையில்லாமல் ஃபீல்டிங் ப்ராப்பராக பண்ண மாட்டான், பேட்டிங் ப்ராப்பராக பண்ண மாட்டான், கேப்டன்சி ப்ராப்பராக பண்ண மாட்டான். இப்போ வெளியே உட்காந்துட்டு சிரிக்கிறான், தோத்துட்டு மேட்சை தோத்து சிரிக்கிறான். இவனை போய் எவன் கேப்டனாக கொடுத்தான்னு தெரியல. ஆனால் அவன் ஓனர் திட்டத்தில் தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறான். அவன் ஓனர் திட்டத்தில் 27 கோடி வாங்கிட்டு அவனுக்கு எப்படி தான் தூக்கம் வருது தெரியல. 27 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அந்த 27 கோடிக்கு 3 பிளேயர் எடுத்துக்கலாமா? நிக்கோலஸ் புரன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கான். அவன் இன்டர்நேஷனல் எப்போ வெளியே வந்தானோ அதுலேருந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கான். ஸோ அது பேர ஒரு பெரிய பிரச்சனை. மிச்சல் மார்க்ஸும் நிக்கோலஸ் புரன் தான் போன மேட்ச் வந்து போன ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வந்து இது பண்ண விட்டியும் ஓரளவுக்கு வந்து டீம் கொஞ்சம் ரீசெண்டாக தெரிஞ்சானுங்க. பவுலிங் கொஞ்சம் சொதப்பினானுங்க. பட் இந்த வாட்டி பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு யூ ஏன்னா இந்த வருஷமும் கடைசி மேட்ச் ஒரு மேட்ச் அடிச்சுட்டு பேர் வாங்கிட்டு போகலாம் நீ பண்ணி தெரியல. எல்லா மேட்சும் இப்போலாம் விளையாடனா ஒன்றும் டீம் கேப்டன் எடுக்கிறது இல்லை, டீமில் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மேட்ச்சை பார்த்துருந்தீங்கன்னா தெரியல, நீங்களே பாருங்கள். இந்த மேட்ச்சை எல்ஹெச்சி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரிசர்வ் பண்ண அந்த கரகாட்டத்தினால தான் தேவையில்லாத மேட்ச் தோத்தானுங்க. இல்லைனா வந்து எல்ஹெச்சி ஈஸியாக மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். 160 ரன் சேஸ் பண்ண முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியாக அடிச்சுருக்கலாம். அதுவும் பேட்டிங் விக்கெட்டு, பவுலிங் விக்கெட்டோட பரவாயில்ல, பேட்டிங் பிச்சு சேசிங்கு எனக்கே எமோஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுற ரிசர்வ் பண்ணுறதை பார்த்தா காலையில் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் எல்லாம் சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரிசர்வ் பண்ண சரியா தப்பா அப்படின்னு. தேங்க்யூ.